ஹலோ, நான் தனுஷ், அதிரன் கிட்ஸ் ஃபிட்னஸோட கோச். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதிரன் கிட்ஸ் ஃபிட்னஸ், இந்த ஃபிட்னஸ்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ வெளியில் பார்க்காதவங்கெல்லாம் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. கிட்ஸ் ஃபிட்னஸாக, ஸோ சின்ன சின்ன பசங்களெல்லாம் வெயிட் ட்ரைனிங் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலுமே உள்ளே வரணும், உள்ளே வந்துட்டு பார்க்கணும், பேசணும். ஆகாதவங்க என்னமா பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு அது கவலை எதுவுமே கிடையாது. ஸோ பசங்களுக்கு உண்டான நிறைய ஆக்டிவிட்டீஸ், எகிலிட்டிஸ் லைக் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கோஆர்டினேஷன் லைக் பேலன்சிங், இந்த மாதிரி தான் நடக்கும். அதை விட்டுட்டு ஸோ வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பயம் பூசிட்டு யாரையும் ஜாயின் பண்ண வைக்காத. ஸோ இந்த மாதிரி லைக் ரூமர்ஸ் போயிட்டுருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க, சில பேர் வந்து நல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸு இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதனால் நான் வீடியோ கேப்சர் பண்ணி ஸோ யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பார்த்துக்கலாம் அதில். ஸோ டே பை டே என்னென்ன கிளாஸஸ் நடக்குது அண்ட் லைக் நியூட்ரிஷன்ஸ் என்னென்ன நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வாட் தே ஹேவ் டு டேக். அப்போ நல்லா ஒரு லெவலில் ரன் ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம்னா, 3 months பேக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து தெலுங்கு. அவங்க ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடு. ஸோ இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. அவனோட பையனுக்கு இங்கே ஜாயின் பண்ணான்னு ரொம்ப க்ரேஸ் ஆகிட்டு இருந்துச்சு. லைக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கான். இங்கே காண்டாக்ட் பண்ணி இங்கே வந்தாங்க. வந்து இங்கே எல்லாமே பார்த்து ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இஷ்டம் ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணணும். என்னோடய பையன் எப்பயுமே மொபைலே இருக்கான், ஸோ வெளியில் போய் எதுவுமே விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேம் இங்கே அனுப்புங்க. ஸோ டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். இவனும் சேஞ்ச் ஆகுவான். மேம்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன ஒரு விஷயம்னாக்கா, அவங்க பையனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி. ஸோ எது ஒன்றுமே ஆன் த ஸ்பாட்டில் எல்லாமே மறந்துடுவான். யார் எங்கே இருக்கேன் எதுவுமே தெரியாது. ஸோ இன்னும் ஆக்சுவலி ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ மூளை வளர்ச்சினாக்கா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பையன். நான் பேசினேன், அவங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப நல்லா பேசினான், ரொம்ப ஹாப்பியானா. என்கிட்ட பேசுறதை பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஹாப்பி ஆகிட்டு, சார் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் என் பையனுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க, அவனுக்கு பர்சனலாக ட்ரைனிங் பண்ணுங்கள், நீங்கள் அது என்ன சார்ஜ் இருக்கோ நான் பே பண்ணுறேன், அவருக்கு நான் ரிசல்ட்டும் கொடுப்பேன், 100% அவன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அது எதுவுமே யோசனை பண்ணாதீங்க, என்கிட்ட விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 2 days அப்புறம் ட்ரையல் செக்ஷனுக்கு வந்தாங்க. வரும்போது ஸோ இங்கே அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, வேறு பசங்க. அவங்க எல்லாம் ஒர்க் அவுட்ஸு பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேம் அதை பார்த்துட்டு என்னென்னா, ஸோ வெளியவே நின்றுட்டாங்க. வெளியவே நின்றுட்டு என்ன வெளியில் கூப்பிட்டாங்க. ஸோ 1 நிமிஷம் வெளியில் வரீங்களா அப்படின்ட்டு. மேம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு நான் கேட்டேன். சார் எல்லாமே ஏரியா பசங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் மேம் எல்லாமே ஏரியா பசங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்லை நான் ஏன்னா என் ஃப்ளாட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் நான் ஏரியா பசங்கக்கிட்ட யார்ட்டுமே நான் கனெக்ஷனே வைக்கல, நான் பேசவே விடுறதில்ல. ஸோ இங்கே பார்த்தாக்கா எல்லாம் ஏரியா பசங்க இருக்கிறாங்க, இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு நான் சொன்னேன். மேம் ஒரே வார்த்தையில் ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏரியாக்கார பசங்க அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க மைண்டு ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சேருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மேம், இந்த ஸ்டுடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது நான் உங்களை எப்படி நான் வரவேற்றேன்னா, மேம் வாங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு, இது நம்ம ஸ்டுடியோ, நீங்கள் வாங்க எப்போனா வாங்க அப்படின்னா நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய கிட்ஸ் ஃபிட்னஸ் உள்ளே வந்துட்டு ஏன் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேம் போய் அந்த நெக்ஸ்ட் மந்தில் கிட்ஸ் பாடி பில்டிங் காம்படிஷன் நடந்துச்சு. இங்கே வந்து சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அந்த பசங்களை. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியானாங்க. அது போதும் மேம், எனக்கு பர்சனல் ட்ரைனிங்கு உங்களோட பையன்கிட்ட தான் நான் எடுத்து நான் சம்பாதிக்கணுன்ட்டு எனக்கு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. அது கழித்து இங்கே வந்து நல்லாமே செலிப்ரேஷன் பண்ணோம். செலிப்ரேஷன் பண்ணி ஸோ 2-3 days பேக்கு எந்த பேரண்ட்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணால் வைக்காத, ஸோ நெக்ஸ்ட் இயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு ஆப்போசிட்டாக கிடைச்சாங்க. அந்த வேலை அவங்க கிடைக்கும் போது என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சார் ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா, நீங்களாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுக்கு தான் சொல்லி தருவீங்க, எங்களை மாரி ஆளுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டீங்க,
நீங்கள் அதே ஏரியா பசங்க வச்சுக்கின்னு நல்லா வருவீங்க, நீங்களும் நல்லா வருவீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது காம்படிஷன் பண்ணியிருக்காங்க, பசங்க நல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என் பையனை பண்ண வைக்கல நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இம்மீடியட்டாக அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. மறுபடியும் நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மறுபடியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. உங்கள் பையனோட ஹெல்த்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பர்சனல் ட்ரைனிங் எதுவுமே வேணாம், நீங்கள் அப்படியே அனுப்புங்க, அப்படியே நான் நல்லா அவனை சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஏரியா பையன், அந்த ஏரியா பையன், பணக்காரன், ஏழை, அந்த மாதிரி எப்பயுமே நினச்சி பார்த்துடாதீங்க. பெற்றவங்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கிளாஸுக்கு சேர்க்கணுன்னாலும் அது உள்ள இந்த ஏரியா பையன் இருக்கிறான், அந்த ஏரியா பையன் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பையனோட வளர்ச்சி கம்மியாகிடும். அது உள்ள உங்கள் பையனை அனுப்புங்க. யார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன கவலை? பையன் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும்னா, இது இந்த கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கிளாஸுக்கு போனால் இவன் ஒரு நல்ல இடத்துக்கு போவான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளே அனுப்பி பாருங்கள் அந்த பையன் என்ன வெளியே கொண்டு வரான்ட்டு. அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல விஷயத்த எப்பயுமே கற்றுக்கணுன்னு ஆசைப்படுங்க. கற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பையனோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறதுக்கு இஷ்டப்படுறான். இந்த கிட்ஸ் ஃபிட்னஸில் பணக்காரன், ஏழை, எந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கான், என்ன ட்ரெஸ்ஸிங் போட்டுட்ருக்கான், அதெல்லாம் பார்க்குற ஆள் நான் இல்லை. நல்ல திறமை இருந்தால் போதும் பசங்களுக்கு. எனக்கு எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான். ஒழுக்கம், முயற்சி, தன்னம்பிக்கை, திறமை இதெல்லாம் இருந்தாவே போதும். எல்லாருமே சக்ஸஸ் ஆகுவீங்க. பணக்கார, ஏழை ரெண்டு வேறு நினச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸுக்கு பணக்கார பையனை, ஏழைப்பட்ட பையனை அனுப்பிச்சி விடுங்க. பணக்கார பையன் நல்லா காஸ்ட்லி ஷூ போட்டுன்னு வருவான், நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வருவான், நல்லா ஹெட்ஷர்ட்டு எல்லாமே போட்டுட்டு வருவான். ஏழைப்பட்ட பையன் செப்பல் போட்டுன்னு வருவான், ஒரு பழைய டிஷர்ட்டு, பழைய ட்ராக் பேண்ட்டு அப்படி போட்டுன்னு வருவான். ஆனால் ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் முடிஞ்சுட்டு வெளியே வராங்கல்ல, அந்த வெளியே வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே வேர்வு தானே வருது? இல்லை பணக்கார பசங்களுக்கு எதனா சர்க்கரை வேர்வு வருதா? ரொம்ப இனிப்பாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற வேர்வு எதனா வருதா? இல்லை தானே மேடம். ரெண்டு பேருக்கும் வர வேர்வு ஒன்று தான். நான் இதில் தான் சேர்த்து, இதில் தான் அச்சீவ்மெண்ட் பண்ணி, இதில் தான் முன்னேறணும்னு எதுவுமே சொல்லலை மேடம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ யோசித்து எவ்வளோ விட்டு கொடுப்பீங்க அதை சொல்கிறேன். நான் உங்கள் பையன் பெரியவனா ஆகிட்ட பிறகு ஒன்று நினச்சி பார்க்குவான், எங்கள் அம்மாவில் தான் நான் இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஒரு சின்ன பையன் கூட அவனோட திறமை காமிச்சு நாளைக்கு பெரிய சாதனையாளராக மாறுவான் மேடம். அது உங்களுக்கு ஏன் தெரியல? ஒரு கோச்சா பசங்க இன்றைக்கி நாளைக்கு என்னவா உருவாவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் என்னவா உருவாக்கணும் அது என்னால் சொல்ல முடியும். அதிரன் கிட்ஸ் ஃபிட்னஸில் நான் பணத்தை பார்க்கல, மனசை பார்க்குறேன், ஸ்டேட்டஸை பார்க்கல, திறமையை பார்க்குறேன், ஏரியாவை பார்க்கல, முயற்சியை பார்க்குறேன். மனுஷங்கன்னா எல்லோரும் ஒன்று தான். என்ன மாதிரி பசங்களுக்கும் வாய்ப்புன்னு கொடுத்தோன்னா எந்த உச்சத்துக்கு வேணாலும் போகலாம். உங்கள் பசங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸில் சேர்க்கணுன்னு உங்களுக்கு தெரியும். வேறு அவங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு உங்களோட பையனோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாது. மேம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. நீங்கள் நினச்சினுக்கிறீங்க நான் ரொம்ப ஐஃபை, நான் அஃபிஷியலு, ஸோ பணக்காரன், இதெல்லாம் நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஏரியா பசங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் பையனை ஜாயின் பண்ண வைக்காத போனீங்களோ அதே ஏரியாவிலேருந்து தான் நானும் வந்தேன். அதே ஏரியா பையன் தான் நானும். அதே ஏரியா பசங்க தான் இன்றைக்கி நேஷ்னல் சாம்பியன் வினர் கிட்ஸ் பாடி பில்டிங். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த கிட்ஸ் ஃபிட்னஸில் இன்னி வரைக்கும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஏன் இந்தமாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர, ஏன் இந்தமாதிரி ஷார்ட்ஸ் போட்டுன்னு வர நான் கேட்டதே இல்லை. ஏன்னா நானும் ஒரு டைம் அது மாதிரி தான் போனேன். என்னையும் இந்தமாரி எல்லாம் பேசினாங்க. இதுக்கு மேலே என் ஸ்டுடியோவுக்கு என்னோடய ஃபிட்னஸ்க்கு வர பசங்களை வேறு யாருமே பேசக்கூடாது. தேங்க்யூ.